ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக இருக்க இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அஜீரணம், ஜலதோஷம், ஜுரம் இருந்தாலும் சரி, 6 மாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த சுவையான வெத்தலை ரசம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி பிசைஞ்சு வச்சுட்டு மிக்சியில் 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், நல்லா கொழுந்து வெத்தலையாக 2 எடுத்துட்டு கோம்பை கிள்ளிட்டு வெத்தலையை பிச்சு மிக்சியில் போட்டுட்டு அது கூடவே 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து சமையல் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துட்டு கடுகு வெடிச்சதும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்றா போல் நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பிசைஞ்சு வச்ச தக்காளியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் வானலில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கலரி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஒரு பெரிய நெல்லி சைஸில் ஊற வச்ச புளியை கரைச்சி வடிகட்டி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஃபைனலாக கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி போட்டு வெத்தலை ரசம் ரெசிபியை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.